மணிப்பூரகம். மூணாவது சக்கரக்கு போகலாமா? மணிப்பூரகம் சொல்லுங்க. தொப்புள், வயிற்று பகுதி. இதோட இந்த சக்கராவோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்னி. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? பூமி. ரெண்டாவது நீர். மூணாவது அக்னி. வயிறு எரியுது ஏன் சொல்லுவாங்க? புரியுதா? அந்த வார்த்தைலாம் ஏன் வருதுன்னா, அங்கே அக்னி இருக்குது. டைஜஷனும் சரி, மற்றவங்க மேலே இருக்கிற கோபமும் சரி, மனசும் சரி, கட் ஃபீலிங்கும் சரி, எல்லாமே இந்த வயிற்றில் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குது மணிப்பூரகத்துக்கு, இன்னர் சன் சொல்லுவாங்க. சோலார் பிளெக்ஸஸ்ஸு. இன்னொரு சூரியன், நமக்குள்ளே இருக்கிற ஒரு சூரியன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 7லேருந்து 8 மணி அந்த சூரிய ஒளிச்சத்தில் நீங்கள் நின்று தியானம் பண்ணிங்கன்னா, அது உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா, அந்த சன்லைட்டோட லைட்டு, இந்த லைட்டையும் என்லைட் பண்ணணும், உங்களோட எனர்ஜியும் அதிகமாகும். ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், தூக்கம் ப்ராப்ளம்ஸ் யாராருக்கு இருக்கோ, காலையில் 7லேருந்து 8 வரையும் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா, சேம் டே அன்னிலேருந்து தூக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். நல்லா தூங்குவீங்க. அவ்வளோதான். இது நான் நிறைய பேருக்கு சொல்லி ஃபாலோ பண்ணி அடுத்த நாளே மெசேஜ் பண்ணாங்க, நல்லா தூங்குனேன் சார், தேங்க்யூ. 10 வருஷமாக தூக்கம் இல்லை, 5 வருஷமாக தூக்கம் இல்லை, 20 வருஷமாக தூக்கம் இல்லை. ஏன்? உள்ளே இருக்கிற சன்னில் லைட்டு குறைஞ்சிச்சு. மணிப்பூரகத்தோட வெளிச்சம் குறைஞ்ச உடனே அது மனசு மேலே நிறைய விழும். இதை ட்ரை பண்ணுங்கள் காலையில். கரெக்டு தான், எல்லாருக்கும் ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, வேலை, புள்ள குட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் தூக்கமும் வேணும்ல. ஒரு 10 நிமிஷம் சன்னுக்கு முன்னே, அப்புறம் அது உங்கள் இஷ்டம். பிரம்ம முகூர்த்தாவில் பண்ணுறீங்களோ மத்தியானம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வேறு. இந்த 6 to 7, 8 அந்த மார்னிங் சன்லைட் வருது பார்த்தீங்களா, அது உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி அது அந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இந்த இன்னர் சன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லீப் இஷ்யூஸ் எல்லாமே போயிடுங்க. அடித்து சொல்கிறேன். 10 இதழ்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு சக்கரால் எவ்வளோ இருந்தது? 4, 4, 6, 10. திருமூலர் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஈரைந்து. இப்போ பார்க்கலாம். ஈரைந்து தொப்புள் பகுதி, நெருப்பு, அறியாமை ஒரு இதழ், ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ். எனக்கு தெரியாது சார், ஆன்மான்னு என்னன்னு தெரியாது, ஸ்பிரிச்சுவல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. கரெக்டு தான், தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலையே, நீங்கள் போய் ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க. இப்போ யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, நீங்கள் போய் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் டிசைட் பண்ணேன். என்ன மாதிரி தேடுறவங்க எத்தனையோ இருப்பாங்க. அவங்களுக்காக என் வாழ்க்கையில் நான் போய் சொல்லிக்கிட்டே போவேன். என்னோடய ஓன் ஸ்பேஸில், என்னோடய ஓன் ஸ்டைலில் நான் சொல்லிக்கிட்டே போவேன். யார் யார் கேட்பாங்களோ அவங்க கேட்பாங்க. என்னோடய வேலை சொல்கிற வேலை. ஸ்பிரிச்சுவல் அறியாமை இது இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் இல்லைன்னா நிம்மதி இல்லைப்பா. ஆன்மீகம் இல்லைன்னா ஒரு மீனிங்கே இல்லையே. எதுக்கு வாழ்கிறோம்? சடனாக யோசிப்பாங்க, எதுக்கு வாழ்கிறோன்ட்டு. தினமும் என்னை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க கவுன்சிலிங்ஸில். அவங்க கஷ்டங்க, அவங்க இதெல்லாம் சொல்ல வருவாங்க. அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் நான் சொல்யூஷன் கொடுத்துட்ருப்பேன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணியிருப்பேன் பர்சனலாக, 1-on-1. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்ற பேட்டர்ன்ஸ் எனக்கு நிறைய தெரியும். என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒருத்தரோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கலன்னா வேறு எதுக்கு இருக்குது? என்னோட ஞானம் ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்னா மீனிங்கே இல்லையே. யாராவது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்தால் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் சரியாயிடும், நல்ல சொல்யூஷன் தான். பத்த மாட்டேங்குது. அது மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடாது. அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, எதனால் வருது? சின்ன விஷயங்கள் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம பார்க்கறதில்ல, கரெக்டாக பார்க்கறதில்ல. கரெக்டாக நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தாலே ப்ராப்ளம் சால்வ்டு. தியானம் பண்ணுறாங்க ஆனால் தூக்கம் வரல, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நீங்கள் தியானம் தான் பண்ணுறாங்க, ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தியானம் பண்ணுங்கன்றீங்க. அவங்க தியானம் பண்ணுறாங்களே ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? உள்ளே இருக்கிற ஒளி கம்மி ஆயிடுச்சு. ஒரே நாள் தான் அந்த வெயிலில் உட்காந்து தியானம் செஞ்சாங்க. அதுக்குன்னு 10 மணி 12 மணிக்கெல்லாம் உட்காந்து வெந்து நூடுல்ஸ் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு உட்காந்தேன், வெந்துட்டேன் சார். இல்லை, அப்படி கிடையாது. காலையில்
இல்லை காலையில் நைட் டியூட்டி இருக்குது எந்திரிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஈவினிங் மெடிடேட். ஒரு 5:30-6 மணிக்கு அந்த சன்செட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே வந்து தியானம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள், நாளைக்கு காலையிலே ட்ரை பண்ணுங்கள், டோன்ட் டிலே. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். புக்கில் படித்தது கிடையாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ் இருக்கவே கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். 25 வருஷத்தில் நான் படித்தது 10ஆவதுன்னு தான் எனக்கு தோணுது. சொல்ல 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 படிக்க படிக்க நான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை 2000 புக்ஸு படிச்சிருக்கேன். 2000 புக்ஸ் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை வீடியோ பார்ப்பேனோ, எத்தனை கிட்ட பேசுவேனோ. ஸ்டேஜில் இருந்தால் தான் மாஸ்டர், இறங்கினோடனே நான் ஸ்டூடெண்ட்டு. அதான் என்னோடய மைண்ட் செட். ஸ்டேஜை விட்டு இறங்கினோடனே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. மாஸ்டர் அப்படின்ற அகங்காரம் எங்குள்ள யாராலையும் பார்க்கவே முடியாது. எல்லாருக்கூடையும் போயிட்டுருப்பேன், எல்லாருக்கூடையும் சாதாரணமாக இருப்போம். மாஸ்டரு நான் கிரேட்டு சைடில் வர்றது, செப்பரேட்டாக போகிறது சான்ஸே இல்லை. ஸ்டேஜை விட்டு இறங்கினா நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, மேலே இருக்கிறப்ப டீச்சர், அவ்வளோதான். இங்கே மாஸ்டரே கிடையாது, டீச்சரு ஸ்டூடெண்ட். அப்போ தான் ஏன் ஈகோ வளராது, அப்போ தான் ஏன் நீ கற்றுக்க முடியும். எல்லாம் எனக்கு தெரியும், 4 பேர் கூட்டம் சேர்ந்த உடனே எனக்கு அகங்காரம் ஏறிச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ் தானே வரப்போகுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரே ஒரு டேஞ்சராக தான் இருக்குது, ஈகோ. ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான். இது வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் லேர்னிங் அங்கேயே ஸ்டாப். அதுக்கு மேலே நீங்கள் கற்றுக்க முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும்னு உட்காருவீங்க. அதாவது ஒரு முகமுடின்னு சொல்லுவாங்க, அது ஸ்பிரிச்சுவல் முகமுடி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆத்தர்கிட்ட நான் வந்து 2004 ஒரு புக்கு படிக்கிறப்ப ஒரு நல்ல விஷயம் படித்தேன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் இயல்பான கேரக்டர் என்ன இருக்கோ, நேச்சுரல் கேரக்டர், அது என்றைக்குமே மாற்றக்கூடாது. நீங்கள் புரியுதா? உங்கள் இயற்கையான கேரக்டர், நீங்கள் சாஃப்டாகவே இருங்க, ஹார்டாகவே இருங்க. கட்த்ரோட்டாக இருக்கீங்களா, கட்த்ரோட்டாகவே இருங்க. வெளிப்படையாக பேசணும்னு தோன்றவங்களா அப்படியே இருங்க, மாற்றிக்காதீங்க. மாற்றிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மாட்டிப்பீங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு, நிறைய பேர் வந்து எனக்கு சஜஷன் கொடுப்பாங்க. நீ என்னப்பா இவ்வளோ பெரிய மாஸ்டரு, ஸ்டேஜில் போய் கேஷுவலாக ஜோக்ஸ் பேசிகிட்டு இருக்க, எல்லாருக்கூடையும் அன்னதானில் போய் சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து செப்பரேட்டாக இருக்கணும், கொஞ்சம் தூரமாக இரு, எல்லாருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துறா, இந்த மாதிரி சஜஷன்லாம் வரும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு பெரிய கும்பிடு போடுவேன் நான், என்னை விட்டுருப்பா சுவாமின்ட்டு. நடிச்சிங்கன்னா வாழ்க்கை முழுசாக நடிக்கணுமேப்பா, வெளியே நடிக்கிறேன்ட்டு வேணாம் தானே இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தா நடிக்க வேணாம். நான் அப்போது ஃபஸ்ட் செஷனில் என்ன சொன்னேன், வெளியில் பிரச்சனைன்னு இங்கே வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை லோண்டாதீங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையில் உங்களோட பிரச்சனை கிடையாது. இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம வர்றதே ஒரு பீஸ்க்காக தான், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனுக்காக தான், நிம்மதிக்காக தான். அதை மட்டும் நாடுங்க. யார் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்ற கவலை இருக்கா? யாராவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது பேசுவாங்களோன்ட்டு. நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன், டெய்லி கமெண்ட் அடிப்பாங்க என்னை பற்றி. கண்ணாடி போட்டிருக்கேன், நீ தேடையை பற்றி பேசுகிற, ஃபஸ்ட்டு போய் உன் கண்ணை சரி பண்ணிக்கூடா. இதை படிச்சுட்டு நான் என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணுமா? ஏன் சில பேர் லென்ஸ் போட்டு திருக்குறாங்க, கண்ணாடியை கழட்டிட்டு கான்டாக்ட் லென்ஸை போட்டு யூடியூபுக்கு வராங்க. நான் கேட்டேன், ஏன்னா ஸ்பெக்ஸு போட்டால் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த கான்டாக்ட் லென்ஸு போட்டு அவன் படுற அவஸ்தை இருக்குது. அவனுக்கு அது 40 வருஷமாக அவர் போடல, 50 வருஷமாக போடல. ஜனங்க போயிடுவாங்களோ, யாருக்காகவும் நீ வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையை நடிப்பாயிடுமே. யாருக்காக நடிக்கிறோம்? சில விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா வெளியே மாட்ட முடியாது. நடிச்சிங்கன்னா வாழ்க்கை முழுசாக நடிக்கணும். இயல்பாக இருக்கலாமே, நேச்சுரலாக இருக்காமே. பிடிக்கிறவன் இருக்கிறான், மற்றவன் போகிறான், பேசுனா பேசிக்கிறான். இப்போல்லாம் யூடியூப் கமெண்ட் படிக்கவே எனக்கு டைம் இல்லையே. அன்றைக்கி ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எவனோ ஒருத்தன் 10x10 ரூமில் உட்காந்துக்கிட்டு வேறு வேலை வெட்டி இல்லாமல் கமெண்ட் அடிப்பான், அதை படித்து நம்ம ஃபீல் பண்ணுமா? உண்மையிலே நீங்கள் பிஸியாக இருந்தால் இதெல்லாம் படிப்பீங்களா, கமெண்ட் அடிப்பீங்களா? இப்போ கமெண்ட் அடிக்கிறவன் யார்? ஃப்ரீயாக இருக்கான், குப்பையை வச்சுருக்கான் தலையில், அவன் குப்பையை கொட்டுறான். அதையே கிளறீங்க, பேசிக்கிட்டுமே. நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க வீடியோவில், அந்த ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில். ஓப்பனாக இருக்கலாமே, இடு கமெண்ட் அடிக்கிறியா அடி, நான் தப்புன்றியா தப்புன்னு சொல்லிக்கோ, உன் இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச சத்தியம், எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கோ அதை நான் பகிர்ந்துட்டு போகிறேன். புரிஞ்சவன் 4 பேர் கேட்க போகிறான், புரியாதவன் போகிறான்.
பேசிட்டு போவான், அடிச்சுட்டு போவான், ஏதாவது பண்ணிட்டு போவான். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. நிறைய பேருக்கு என்னை பிடிக்கும், ஏன்னா நான் ஒரிஜினலாக இருப்பேன். இங்கே இப்படி தான் இருப்பேன், ஸ்டேஜ் கீழே அப்படி தான் இருப்பேன், ஆஃபீஸ்லையும் சரி வீட்லையும் சரி ஒரே மாதிரி இருப்பேன். எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருக்கேன். அப்படியே தான் நான் பேசுவேன், இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் இருப்பேன். பிடிச்சா இருஇல்லைனா போ. அப்போ என்ன ஆகுனா, உள்ள ஸ்ட்ரெஸ் வராது உங்களுக்கு, உள்ள அந்த டென்ஷன் வராது. யாராவது வந்த உடனே டக்குன்னு நீங்கள் நடிக்க தேவையில்லையே, நேச்சுரலாக இருக்கணும்ப்பா. ரமணர்னா யாராவது வந்த உடனே கோட்டு போட்டு போன உடனே கழட்டிட்டாரா? நேச்சுரலாக இருந்தார். என் குருஜி பார்த்தேன், நான் அவர் கூட நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வாழ்னேன். அவர் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணேன். அவர் காலையிலேருந்து நைட்டு வரையும் காரில் எப்படி இருப்பார், ரூமில் எப்படி இருப்பார், ஸ்டேஜில் எப்படி இருப்பார், ஸ்டேஜ் பின்ன எல்லாத்தையும் நான் கவனித்தேன். நேச்சுரலாக இருப்பார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. யாருக்காகவும் நடிக்காதீங்க. நடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. சிலரை வந்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணலாம், அதாவது பீப்புள் ப்ளீஸிங் பர்சன்னு சொல்லுவாங்க. யாருக்காகவும் நீங்கள் நடிக்காதீங்க. அப்புறம் வாழ்க்கை முழுசாக நடிச்சுக்கிட்டு அப்போ என்ன ஆகுன்னா, உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் வேறு, நீங்கள் காமிக்கிறது வேறு, உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ் இருக்கக்கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆர்கியூ பண்ணுறதுனால எதுவும் வராதையா? ஆர்கியூமெண்ட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இன் ஆர்கியூமெண்ட் யூ வில் வின் பட் யூ வில் லூஸ் த பர்சன். ஆர்குமெண்ட் வின் பண்ணிடலாம் நீ, ஆனால் அந்த ஆளை இழந்துருவேன். நீ ஆர்குமெண்ட்டை வின் பண்ணணுமா, அந்த பர்சனை வின் பண்ணணுமா? ஆர்கியூ பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சமாதானம் சொல்லாதீங்க. எக்ஸ்ப்ளனேஷன் டிப்ளீட்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. யாராவது எதாவது கேட்டால் சொல்லுங்கள், மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க உங்களோட ஆயுஷு குறையும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்களோ உங்கள் ஆயுஷ் அவ்வளோ குறையும். புரிஞ்சுக்கிறவன் ஒரே வாட்டி சொன்னால் புரிஞ்சுப்பான். உண்மையாலேயே நம்ம சொல்லாமலே நிறைய புரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் அவன் கேட்குறான்னா, ஒரே விஷயத்தைய மாற்றி கேட்குறான்னா, அவன் புரிஞ்சுக்கிறது கேட்கல, உன் ஆயுஷை குறைக்கிறதுக்கு கேட்குறான். இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் முன்னேறுவீங்கன்னு பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து கிரேவிங், தர்ஸ்ட். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். இது ஏன் அந்த மணிப்புரத்தில் இருக்குன்னா, மணிப்புரா இஸ் ரிலேட்டட் டு த மைண்ட். மனசுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட சக்கரா மணிப்பூரக சக்கரா. கிரேவிங், ஒரு விஷயத்தை நம்ம கிரேவ் பண்ணுறோம், ரொம்ப வேணும்ன்றான். இந்த மைண்டில் இம்பேலன்ஸ் இருக்குது, அது போகலைன்னா மணிப்புரா அடி விடுது. தியானம் பண்ண அந்த கிரேவிங்ஸ்ன்றது போகணும், சப்ரஸ் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு ஐஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யோசிப்பீங்க அந்த ஐஃபோன் இல்லைன்னா? கிட்டத்தட்ட 100 தடவை யோசிப்பேன் சார். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆப்பிள் ஷோரூம் போப்பா, அங்கே ஒரு சாம்பிள் பீஸ் வச்சுருப்பா, இல்லை அது கூடயே நில்லு ஒரு 1 ஹவர்னு, அதையே லோண்டு, அதையே கையில் வச்சுக்கோ, அதான் உன் ஃபோனு நினைன்ட்டு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐஃபோன் தேவையில்லை சார்ன்ட்டான். அதாவது என்ன வேணும் அவனுக்கு? ஒரு அனுபவம் வேணும். பெரும்பாலும் சில விஷயத்தில் அது நமக்கு வேணும்ன்றல, அதோட அனுபவம் வேணும். அந்த அனுபவம் முடிஞ்சோடனே 99% அது நம்ம மைண்டில் இருந்து போயிடும். சில விஷயங்கள் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும். பொறாமை, ஜெலசி இருக்கா? இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்குல்ல? இருக்கு. என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட் என்ன? இல்லை, ஒருத்தர் வந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஏதோ பேசுகிறாரு, இது ஜெலசி, பொறாமை. அது போகணுன்னா காம்ப்ளிமெண்ட். யார் சொன்னாங்க? ஜோராக சப்பாலே கிளாப்ஸ். காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்கள போய் நல்லா பேசுனீங்க சார், எக்ஸலண்ட்டாக பேசுனீங்க, என்னம்மா வாசிச்சிங்க. அவங்க நினைப்பாங்க, ஐயோ என்ன புகழ்கிறாங்கன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு ஜெலசி வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது சீக்ரெட்டை வெளியே சொல்லிடாதீங்க இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க. ஜெலசி உங்களுக்கு இருக்குது, நிறைய இருக்குன்னா எல்லாரையும் சும்மாவே ஜெலசி போகணுன்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்க சூப்பர் சொல்லாதீங்க. எப்போ உங்களுக்கு அந்த ஜெலஸ் ஃபீலிங் வருதோ, உன் பாடி சொல்லுது இதை சால்வ் பண்ணிக்கூடா அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு வைங்க, உங்கள் மணிப்புரா ப்ராப்ளம் ஆகிடும். மணிப்புரா எவ்வளோ முக்கியமான சக்கரானா,
ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூஷ்ம உடல் வெளியே வருதுன்னு. அது மணிப்புராலேருந்து தான் வெளியே வருது. இது பிளாக்காக இருந்தால் அது வராது. சூஷ்ம சரீர பிரயாணமே வரல. நான் 10 வருஷமாக தியானம் பண்ணேன், எனக்கு ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, நீ ஜெலசியை விட்டாதானே அது ஒன்றை விடுறது. நீ அதை விட முடியாது. நீ அதை பிடிச்சிட்டு இருக்கே, ஜெலசியை பிடிச்சிட்டு இருக்கு. ஜெலசியை விடுங்க, பொறாமையால் ஒன்றுமே வராது. லேர்னிங், நம்ம ஸ்டூடெண்ட் மோடில் இருந்தீங்கன்னா நமக்கு பொறாமை வராது. ஒருத்தர்கிட்ட டேலண்ட் இருந்தால் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருப்பேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே போனால் அன்னதானில் பார்த்துட்டு இருந்தேன், இங்கேருந்து என்ன கற்றுக்கலாம். இங்கே வர்றப்பெல்லாம் அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், இந்த கேம்பஸ் எல்லாம் பார்க்குறேன். செஷன் முடிஞ்சோடனே இங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் போக போகிறேன். இங்கேருந்து என்ன கற்றுக்கலாம், ஸ்டேஜ்லேருந்து என்ன கற்றுக்கலாம். பர்சனல் லேர்னிங் மோடில் இருந்தீங்கன்னா ஈகோவும் வராது, பொறாமையும் வராது. நம்மளால் எது எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ பண்ணலாமே. லேர்னிங்கில் இருங்க, எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருங்க. இந்த பூமி வந்து என்னப்பா, ஸ்கூல் தானே. பூமி ஒரு ஸ்கூல்னால் நம்ம எல்லாம் யார், ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். தேவையில்லாமல் இன்னொருத்தரை பற்றி கமெண்ட் அடித்தா கேட்காதீங்க. ஏன்னா சொல்கிற வாயும் அவனுக்கு ப்ராப்ளம், கேட்குற காதும் ப்ராப்ளம். நம்ம யாரை பற்றி அது கம்ப்ளைண்ட் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு யார் கேட்பாங்க தெரியுமா, நம்ம தான். நம்ம காது இங்கே இருக்கு. எவ்வளோ அடி, 3 அடியா, 3 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம பேசுறது ஃபஸ்ட் நம்மளே கேட்குறோம், நம்ம தலை தான் டேமேஜ் ஆகுது. உஷாராக இருங்க. பொறாமை இருக்கணும், பொறாமை எனக்கு வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் பீப்புள். துரோகம், ட்ரெச்சரி, வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கா, பாதி பேர் கையை தூக்குவாங்க. அது எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா பணம் தான். காசை கொடுத்தா காசு ரிட்டர்ன் கொடுக்கல, அப்படி தானே. பாதி கேஸ் தான் வரும் என்கிட்ட. இப்போ என்ன பண்ணணும், ஞானம் இருக்கணும். அடுத்த வாட்டி அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, காசை கொடுத்தா சார் அவன் கொடுக்கல, துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணீங்கன்னா யார் கேட்டாலும் கொடுத்துட்ருக்கேன்னாரு. அதாவது கொடுக்காம இருக்கவும் முடியாது, கொடுத்தது காசும் வரமாட்டேங்குது. என்ன பண்ணணும், ஒன்று கொடுத்ததை கிஃப்டாக விட்டுரு, இல்லை கொடுக்கறத விட்டுரு. ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தலை மேலே உட்காந்துருக்கும். நம்மளா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண முடியாது, பண்ணாதீங்க. இந்த துரோகத்தில் வந்து ஒரு மர்மமான விஷயம் என்னென்னா, எதிரில் இருக்கிறவன் சொல்லலைன்னா நமக்கே தெரியாது நம்ம துரோகம் செய்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம வந்து ஏதோ நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைப்போம், அது அவங்க துரோகமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். நீங்கள் ஒருத்தரை வந்து ஃபோன் பண்ணாமல் மறந்துருப்பீங்க, ஏதோ ஒரு கூப்பிடல, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எவ்வளோ பண்ணேன், என்னை கூப்பிடவே இல்லை பாருன்ட்டு. அது அவன் அவன் மைண்ட்லேயே வந்திருக்க மாட்டான். அந்த துரோகத்தை பற்றி நான் பேசலை. அதாவது யாராவது ஒரு செயல் நீங்கள் செய்கிறப்ப உள்ளுக்குள்ளே வந்து உணர்த்தோம், இது வேணாம், இது தப்பு அப்படின்ட்டு. அதை செய்யவே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அவன் மணிப்புராடி விழும். அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. வெட்கம், ஷேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸ்டேஜில் வந்து பேசணுன்னா டக்குன்னு ஏறணும், பேசிகிட்டு இருக்கணும். 4 பேர்கிட்ட பேசணுன்னா பேசணும், ஏதாவது வேணும்னா கேட்கணும், கூச்சப்படக்கூடாது. ஷேம், யாராவது ஏதோ சொல்லிட்டாங்கன்ட்டு ஷேமாக ஃபீல் பண்ணுறது. பாடி ஷேம், நிறைய பாடி ஷேம் வந்து நடந்திருக்கு. எனக்கும் நடந்திருக்கு சின்ன வயசில், பயங்கரமாக நடந்தது. என் ஹைட்டை பற்றியும் கலரை பற்றியும் கண்ணாடியை பற்றியும் பேசாதவங்களே இல்லை. ஆனால் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அது எத்தனை வாட்டி இங்கே சுத்தம், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எவ்வளோ அடி விழுது. எல்லாம் நல்லா இருக்கு போடான்னு சொல்லாமல் இது சரியில்லை அது சரியில்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இந்த பாடியோட ஆர்கிடெக்ட் யார்? நான் தானே. இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டு, கண்ணாடி இருக்கணுமா வேணாமா, முடி, இதை டிசைன் பண்ணுவோம் நான் தான். எனக்கே ஏன்பா ஷேமு, எனக்கு எதுக்கு ஷேமு? ஒவ்வொருத்தரோட ஃபிசிக்கல் பாடியும் சரி, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸும் எல்லாமே நம்ம தானே டிசைன் பண்ணிட்டு வரோம். ஏன் சோல் பர்பஸ்ன்னு அடிக்கிறீங்க? நீங்கள் பிறந்த இடமே உங்கள் சோல் பர்பஸ் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிறதே சோல் பர்பஸ் இல்லை. 90% நம்மளோட சூழ்நிலைகளே நம்ம சோல் பர்பஸ் ஆஃப் சோல் வேறு இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு போய் தேட தேவையில்லை, இருக்கிற இடத்துலேருந்து பண்ணுங்கள். அதுதான் பர்பஸ் ஆஃப் சோல். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போகிறது கிடையாது பர்பஸ் ஆஃப் சோல். இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போகணுன்னா ஏன் இங்கே பிறந்தோம்? நல்லா யோசிங்க. ஸோ ஷேம் அப்படின்றது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம கலரை பற்றியோ, நம்ம ஹைட்டை பற்றியோ, நம்ம வெயிட்டை பற்றியோ யார் எது சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா இது நான் டிசைன் பண்ணிட்டு வந்தேன், இப்படி இருக்கேன்னா அது என்னோட இஷ்டம். அதை பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை.
அந்த விஷயத்தை வந்து உள்ளே எடுக்காதீங்க, நீங்களும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? மணிப்புரா டேமேஜ். இங்கேயும் இருக்குது ஃபியர், அது வாட்டர் ஃபியர், இது ஃபயர் ஃபியர். சுவாதிஷ்டான சக்கரத்திலையும் பயம் இருக்குது, மணிப்புரத்திலையும் பயம் இருக்குது. அது ஒரு விதமான பயம், இது ஒரு விதமான பயம். பயம் அப்படின்றது வந்து 2 சக்கராவே அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். பயம் இருந்தால் ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்காதுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை? ஆஸ்ட்ரல் பாடி போகாது நிறைய பேர் சொல்லுவாங்க. சூஷ்ம உடல் அனுபவம் வராதுன்னு. ஏன் வராது? பயம் இருக்குது. பயம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்க உங்ககிட்ட பழகு, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு, தைரியமாக இருக்கிற ஆத்தர்ஸோட புக்ஸை படி, வீடியோஸை பாரு. எனக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால் வீடியோஸை பாருங்கள், அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. நீ எதை நோக்குகிறாயோ அது உன்னை நோக்குகிறது. நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது நம்மளை பேசிகிட்டு இருக்கு, நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்மளை பார்த்துட்ருக்கு. நம்ம எந்த எனர்ஜி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த எனர்ஜி நம்மளை கனெக்ட் பண்ணுதியா? பயந்துக்கிட்டே இருந்து பயத்தை பற்றியே நீங்கள் பேசுனீங்கன்னா பயம் அதிகரிக்கும், தைரியத்தை பற்றியே பேசுனீங்கன்னா தைரியம் அதிகமாகும். அப்போ ஏன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்காது? 20 வருஷமாக ஒரு லேடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க, 3rd ஐ எக்ஸ்பீரியன்ஸே வந்ததில்லை, ஒரு வாட்டி கூட வந்ததில்லை, 0. வராதுன்னு கூட டிசைட் பண்ணாங்க. என்னோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் செஷன் அட்டென்ட் பண்ணிட்டாங்க, 20 நாள் தான். ஃபஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் 3rd ஐ ஓப்பன் ஒரு விஷன் பார்த்துட்டாங்கப்பா. என்ன சந்தோஷம்னா அந்த ஃபுல் நைட் அந்த மாதிரி தூங்கலை. என்னோட ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இவனுக்கு 3rd ஐ இல்லை, இந்த லைஃப்பில் வராதுன்றது ரொம்ப பொய். இது ஒரு விஞ்ஞானம் இல்லை, இது ஒரு சயின்ஸ் இல்லை. சயின்ஸ் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஓப்பன் ஆகணும்ல, எல்லாருக்கும் அனுபவம் வரல. இவனுக்கு வரலன்னா டிக்ளேர் பண்ணிடுறாங்களே, இந்த லைஃப்பில் அவங்களுக்கு 3rd ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி வைக்கல, அவங்க எடுத்துகிட்டு வரல, பொய். கரெக்டாக இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி ரிமூவ் பண்ணியும் வரலன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் டிக்ளேர் பண்ணால் ஏன் வராது? டனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா? ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி அனுபவம் வந்திருக்கா? எத்தனை பேருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி அனுபவம்? எக்ஸலண்ட். எல்லாருக்கும் வரணும். ஏன் வரணும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அனுபவத்தை பற்றி? ஒரு குகை இருக்கும், அதில் போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வரும். இன்னும் வரலைன்னா அந்த ட்ராவலிங் நடந்து, இது வந்து டனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு தடவையாவது வரணும் நமக்கு. ஏன்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த டனல் மூலியம் வந்தமோ போவோம். அதனால் இங்கே உயிரோடு நம்ம இருக்கிறப்ப அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுன்னா ஆஃப்டர் டெத் ஈஸியாக போயிடுவோம். நம்ம அதை பற்றி படிங்க, அதை பற்றி புக்ஸை படிங்க, அதை பற்றி யோசிங்க. நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுதான் வரும். நம்ம எதை வந்து நோக்கி நம்ம திருஷ்டியை வைக்கிறோமோ அந்த அனுபவம் நம்மக்கிட்ட நம்மளை தேடி வரும். வெறுப்பு இருக்கா? வெறுப்பா இருக்குடா. ஏன் இருக்குது வெறுப்பு? வெறுப்பு எதுக்கு வருது? எதுக்கு வரும் வெறுப்பு? அதாவது நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்பீங்க, இப்படி தான் இருக்கணுன்ட்டு, அது அங்கே நடக்காது. அப்போ என்ன வரும்? வெறுப்பு வரும். அப்போ நெருப்பு வரும். வெறுப்பு வந்தால் நெருப்பு வரும். நீங்கள் மைண்டில் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க, அது நடக்கலைன்னா வெறுப்பு வருதா? டிஸ்டர்ப் ஆகுறீங்களா? கீழே இருக்கிற சுவாதிஷ்டானம் அடி விழுவுதா? மற்றவங்களுக்கு பயம் வருதா? நீங்கள் என்ன நினச்சிருவீங்களோண்டு அவங்களோட மூலாதாரம் அடி விழுவுதா? நான் எப்போவுமே வந்து எனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்க செய்வாங்க, அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வாங்க, மிச்சத்தை நான் செஞ்சுப்பேன். குத்தம் காமிக்க மாட்டேன், நீ பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ணால் 100% கரெக்ட், நல்லா பண்ணுவேன். ஆனால் நான் ஒருத்தனே பண்ணால் எவ்வளோ நாள் பண்ணுறது, எவ்வளோ தான் பண்ண முடியும்? நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரனர்ஸ் இங்கே தான் மாட்டிக்கிறாங்க. இவரே எல்லாத்தையும் பண்ணணும், பிஸ்னஸ் இவரே பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் இவரே பார்க்கணும், சேல்ஸு மார்க்கெட்டிங் எல்லாமே இவர் தான் பண்ணணும். ஏன்னா மற்றவங்க கொடுத்தா மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு இருந்தேன், ட்ரெயினில் சதாப்தியில் போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார். ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் நான் தியானத்தில் உட்காந்து, அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் கேட்டார் என்னப்பா பண்ணேன்னா, மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், என்கிட்ட 16 இண்டஸ்ட்ரி இருக்குது, நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்ட்டு. அப்போ உடனே நான் என்ன பண்ணணும்? அது பக்கத்தில் வைங்க, எனக்கு ஆன்மாக்கு நானே இருக்குது, நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேங்க, உங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, நானே செய்யணும், நானே எல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கணுன்றதுல மாட்டிக்கிறாங்க. அதனால தான் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலை. நீ பண்ணால் 100% பண்ணுற கரெக்டு. நீ ஒருத்தரை வச்சு பண்ணு, அவன் 70% பண்ணால் மிச்சம் இருக்கிற 30 நீங்கள் பண்ணால் போதுமே. டபுள் செக் பண்ணு, ஒரு செக் பாயிண்ட்டை வை, முடிஞ்சு போச்சா? எக்ஸ்பேண்ட் ஆகுதா இல்லையா?
அந்த தப்பு செய்கிறோமா? நீ எல்லாமே ஞானத்தை அடைஞ்சு நீ பர்ஃபெக்ட் ஆகி மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீ வெளி உலகத்துக்கு போய் சொல்லணுன்னா முடிஞ்சு போயிடுமேயா ஆயுஷு. 30 வருஷம் 40 வருஷமாக இருந்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேந்தே. எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ சொல்லு. 5% தான் தெரியும்னா போய் சொல்ல ஆரம்பிக்கணும். எவ்வளோ நமக்கு தெரியுமோ எக்ஸிக்யூஷனில் வச்சாதான்ப்பா நமக்கு கற்றுக்க முடியும். நிறைய கிளாரிட்டி வந்தால் தான் நான் லைஃப்பில் முன்னுக்கு போவேன்னா வராது. இப்போ வண்டியில் வந்து இருட்டில் போகிறோம். இப்போ 6 மணிக்கு வாணியம்பாடியிலேருந்து நம்ம கிளம்பணும்னு வைங்களேன். ரோட்டில் லைட் இருக்குமா? ஒன்றுமே இருக்குது. அதில் இங்கேருந்து மெயின் ரோடுக்கு எந்த லைட் இருக்குது? நம்ம வண்டி லைட் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வருது? ஒரு 50 மீட்டர் வருமா? இல்லை 2 கிலோமீட்டர் லைட் அடித்தா தான் நான் போவேன்னு சொல்லுவீங்களா? இந்த வெளிச்சம் போதும் இல்லை? அதே மாதிரி வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ தான் கிளாரிட்டி இருக்குன்னா அடி வச்சுட்டு போயிட்டே இரு. அங்கே நீ போனதுக்கப்புறம் தான் அடுத்த டோரும் ஓப்பன் ஆகும். புரியுதா? நமக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருக்கோ அதில் எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டே இருக்கணும். அப்போ கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயே உட்காந்து நம்ம இங்கேயே யோசிக்கிறோம், இங்கேயே வாழ்ந்துடுறோம், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால் அடி வைக்க முடியல. அடி வச்சு பாரு. நான் யோசிக்கவே மாட்டேன். ஒன்று பண்ணணுன்னா இறங்கிடுவேன், களத்தில் இறங்கிடுவேன். சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் கிடையாது. எல்லாமே என்னது? ஒரு அனுபவம். எல்லாமே ஒரு அனுபவம். அப்படின்றப்ப சக்ஸஸ் ஃபெயிலியர் இல்லையே. யார் என்ன தடுக்கிறாங்க? போனால் போகுது. எது நம்மளுதுன்னு போகிறதுக்கு ஸ்டெப் எடுக்க தயங்காதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டெப் எடுத்துக்கிட்டே போங்க. நான் அப்படி எடுத்து தான் நான் நினச்சதெல்லாம் இன்னும் அதிகமாக நல்லா பண்ண முடியுது. இந்த வெறுப்பு ஏன் வருதுன்னா நம்ம மைண்ட் செட்டால் தான் வருது. அந்த மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எல்லாரும் அவங்களோட இப்போ ஒன்று, நான் ஒரு பையன் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் இன்ஃபோசிஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறப்ப என் கூட ஒரு கலீக் இருந்தான். சீனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ரிலாக்ஸாக போய் என் ஒர்க்கை பண்ணிட்டு வந்தேன். அவன் என்னை கேட்டான், ஏண்டா நீ மட்டும் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன்ற, நாங்கள் 8 பேர் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், நீ மட்டும் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன்னு. நான் சொன்னேன், நான் ஏன் ட்ரை பண்ணணும்? அதுக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சா அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க பாரு ப்ரமோஷனு. நான் ஏன் ட்ரை பண்ணணும்? இல்லை உனக்கு தகுதி இருந்தால் அவங்க கொடுக்கலன்னா வேறு கம்பெனிக்கு போக போகிறேன். அதுக்காக ஏன் நான் வந்து இங்கே என்னோடய நிம்மதியை இழக்கணுன்ட்டு. அவனுக்கு புரியல. 1 வருஷம் டான்ஸ் ஆடினான், என்னென்னமோ பண்ணான், கடைசியில் அவனுக்கு கொடுக்கல. அப்போ வந்து சொன்னான், நீ தான் கரெக்டு, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு கொடுக்கல. அவன் கம்பெனியை மாறினா சீனியர் மேனேஜர் ஆகிட்டான். அவ்வளோதான். சில விஷயத்தில் வந்து நம்ம டூ மச் ஹார்ட் ஒர்க்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் ரிசல்ட் வராது. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் தப்பு. இருக்கிற இடத்துல இனிமேல் ஒரு மாருதி 800 உட்காந்துட்டு ஹைவேல 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகாதுன்னு எப்படியா போவோம்? நீ டப்பா வண்டியை வச்சுட்டு இருக்க, இல்லை பழைய வண்டியை வச்சுருக்க, இல்லை ஸ்பீடு போகாத வண்டியை வச்சு அது எப்படி ஸ்பீடாக போவோம்? நீ உன்னையும் அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேன், இல்லைனா வண்டியை அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேன். சில விஷயத்தில் வந்து நம்ம இருக்கிற இடமே ராங்காக இருக்கும், இல்லைனா நம்ம போகிற ஸ்பீடு கரெக்டாக மேட்ச் ஆகாது. அதை அனலைஸ் பண்ணணும். அவேர் ஆனால் தான் நம்மளால் மாற்றிக்க முடியும். இல்லைன்னா கடைசியிலனா நான் எல்லாம் பண்ணேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்ற வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். என் வாழ்க்கையில் வெறுப்பே இல்லை, எனக்கு யார் மேலேயும் இல்லை, என் மேலேயும் இல்லை. நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதை நான் பண்ணிக்கிட்டே தான் போகிறேன். இதை பார்த்தாச்சு இருக்கணும். மூடத்தனம், ஃபூலிஷ்னஸ், இது இருக்கக்கூடாது. ஞானத்தை வளர்ந்துக்கிட்டே போகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதப்பா ஞானம், கேட்குறது ஞானம் கிடையாது. இப்போ நான் சூரியனை பற்றி சொன்னேன், நாளைக்கு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. வாட்டரை பற்றி சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் பேசுகிறப்ப எமோஷன்ஸை பாருங்கள். கோவத்தை பற்றி சொன்னேன், அடுத்த வாட்டி கோவம் வரப்போ ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணி பாருங்களேன். அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். அங்கேருந்தான் ஞானம் வரும். நான் சொல்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன். துயரம், சேட்னஸ் எப்பயாவது வருமா? வந்தால் எவ்வளோ நாள் இருக்கும்? 1 வாரமா? நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கிறோமோ அவ்வளோ நாள் இருக்குது. ஏன் வச்சுக்கிறீங்க? அனுப்பிச்சிடுங்களேன். வேறு எந்த வேலை இல்லை சார், இருக்கட்டும் சார், ஜோபில் இருக்க போகுது. சேட்னஸ்ஸு. உங்களை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சர்க்கிள்னு. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க எத்தனை பேருப்பா? யாரும் இல்லையா? சில பேர் இருப்பாங்கல்ல, ஜஸ்ட்டு போய் அவங்க கூட உட்காருங்களேன். ஆனால் உங்களை மாதிரி அவங்கள ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துடாதீங்க. சந்தோஷம் அப்படின்றது வந்து ரிசல்ட்லேருந்து வராது, எக்ஸிக்யூஷன்லேருந்து வரணும். நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன், டெலிவர் பண்ணேன், அதில் சந்தோஷம் வரணும். ஜனங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஏதோ தப்பு சொன்னாங்க, போயிடுமே.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சமைப்பீங்க, சாப்பாடு அங்கே கொடுக்குறீங்க, அதோட ஃபீட்பேக்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இது எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவாருன்ட்டு. அவர் சொல்ல மாட்டார், சீரியஸாக சாப்பிட்டு போயிடுவார். யோ ஐசியூக்கா போகிற சொல்லிட்டு போயா எப்படி இருக்குன்னா எதுவுமே சொல்ல மாட்டார். உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் சொல்லுவார், உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் சொல்லுவார். நல்லா இருந்தால் வாயே வராது. கரெக்டு தானே? ஆனால் அதையே நீங்கள் செய்கிறீங்களா? நல்லா இருக்கிற ஒவ்வொரு வாட்டியும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டோம். ஃபீட்பேக்கே கொடுக்க மாட்டோம். ப்ராடக்டை வாங்குகிறோம், நல்லா இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணுவோம், நல்லா இல்லைன்னா கிழிச்சு 1 ஸ்டாரை போட்டு ஊரெல்லாம் சொல்கிறோமே. ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணுவேன், நல்லா இருந்தால் சைலண்ட்டாக போகிறோம் நம்மளே பண்ணிக்கிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? உண்மையை பேசுகிறேன். சில பேர் மட்டும்தான் அந்த அப்ரிஷியேஷனை கற்றுக்குங்க. அப்ரிஷியேட் பண்ணுறத ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. சேட்னஸ் அப்படின்னு வந்து இது ஒரு எமோஷன் தான், அது வரும் போகும். ஒரு விஷயம் கிடைக்கணும், கிடைக்கலன்னா சேட்னஸ், மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான், ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான், ஃபெயில் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவான்? அடுத்த வாட்டி பண்ணுவான். 100 தடவை பண்ணுவானா? கடைசியில் ரிசல்ட் வரும். அதோட 100 விதமான ட்ரையல்ஸ் பண்ணதில் அவனுக்கு ஞானம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணுவோம், அதுவும் சில பேர். ஆனால் அது வரலான்ட்டு 100 தடவை சொல்லுவோம், 100 பேருக்கு விதவிதமாக சொல்லுவோம். அவன் பண்ணாலும் வேணாண்டான்னு சொல்லி 100 பேரை நிறுத்துவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மளாம் சயின்டிஸ்டா? சயின்டிஃபிக் மைண்ட் செட், ஸ்பிரிச்சுவல் டெம்பர்னு பத்திரிச்சு சொல்லிட்டு இருந்தாது. ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் டெம்பர்னு என்ன? ஒரு விதமாக வரலன்னா நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, வரல அது வராது அவ்வளோதான் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறீங்களே, அந்த சேட்னஸ்லேயே வாழ்கிறீங்க. உங்கள் வார்த்தையிலேருந்து சேட்னஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? சேட் ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ண நிறுத்துனீங்கன்னு வைங்களேன், அது சேட்னஸாக மாறும். நீங்கள் ட்ரை பண்ணதை நிறுத்தவே இல்லைன்னா சேட்னஸே வராது. இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது. கடவுள் வருவாராம், ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான், ஜாலியாக ஆடிட்டு இருக்கான். கடவுள் வந்தவுடனே கடவுளை பார்த்து இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஜாலியாக. ஏதாவது கேள்வி கேள்டான்னா, இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குது சுவாமி எனக்குன்னா? இன்னும் ஒரு 3 ஜென்மம் இருக்குன்னா ஓகே தேங்க்யூன்ட்டு அவன் ஜாலியாக ஜென்மம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஒருத்தன் தவம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த கடவுள் போனவுடனே அவன் கேட்குறான், கடவுளே அப்படின்ட்டு, என்னடா வேணும் உனக்குன்னா? இன்னும் எத்தனை ஜென்மம் எனக்கு இருக்குன்னா? இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்கணும்னா? இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்கணுமா? இன்னும் நான் மறுபடியும் பிறக்கணுமா? அவன் சேட்னஸ்குள்ளே போகிறான். அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் அந்த ஜென்மத்தில் என்லைட் ஆகிடுவான். இவன் ஒரு ஜென்மம் இல்லை, இன்னொரு 10 ஜென்மம் எடுப்பான். ஏன்? ஆனந்தோ பிரம்மான்னு சொன்னாங்க. எங்கே ஆனந்தம் இல்லையா, அங்கே பிரம்மா இல்லை, கிரியேஷனே இல்லை, சந்தோஷம் இல்லைன்ற இடத்துல எதுவுமே இருக்காது. நம்மளை சுற்றி சந்தோஷம் இருக்கணும். நம்ம பேச்சுக்காக நிறைய பேர் வரணும். நம்மக்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு யாரும் வரக்கூடாது. உங்கள் கூட இருந்தால் ஜாலியாக இருக்குப்பா, உங்கள் கூட இருந்தால் ஃப்ரீயாக இருக்குது, குஷியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணுமே. சட மூஞ்சி இவங்ககிட்ட போகவே கூடாது, தூரமாக இருக்கணும்ன்ட்டு யாரும் நம்மளை தூரமாக விலகி வச்சுருக்கக்கூடாது. அந்த ஃப்ரீனஸ், ஓப்பன்னஸ் நமக்கு எவ்வளோ வருதோ, எவ்வளோ ஜாலியாக இருப்போம். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சது, நான் மறுபடியும் பூமிக்கு வரமாட்டேன். என்னோடய முக்தி வந்துச்சு. ஏன்னா லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியை சீரியஸாக எடுங்க. லைஃப்பில் என்ன இருக்குன்னா தர்மம் இருக்குது. இந்த உடலுக்கு ஒரு தர்மம் இருக்குது. உடல் ஒரு கோயிலில் திருமூல சொன்ன மாதிரி உடலுக்கு ஒரு தர்மம் இருக்குது. நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் இதை காய வச்சு இதோட இஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் கொன்று தெரிஞ்சிங்கன்னா இந்த உடலில் இருக்கிற ஆன்மா, அந்த கடவுளும் சரி சந்தோஷமாக இருக்காது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அது ஆன்மாவுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்கே எப்படி சேரும்? ஏன்னா இந்த உணவு இந்த உடலுக்கு போன உடனே அந்த உடல் எப்போ சந்தோஷப்படுதோ அது ஆன்மாவுக்கு போய் சேருது. நோ துயரம். இப்போ எத்தனை சக்கரா பார்த்தோம்? 3 சக்கரா. எவ்வளோவில்? 4, 6, 10. எத்தனை ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்? 20. ஓகே, அதாவது இந்த 20 விஷயத்தில் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாமே. இந்த 20 விஷயத்தையும் ஒரு சார்ட்டில் போட்டு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி இதில் எந்த விஷயத்தில் நான் இன்னும் மாட்டிகிட்டு இருக்கேன், இதில் எந்த விஷயத்தில் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது கிடைக்குமா, புக் ஏதாவது கிடைக்குமா, ஒர்க் ஷாப் எங்கேயாவது நடக்குதா, அது மேலே உங்கள் திருஷ்டியை வைங்க.
ஒரே வாட்டி 20 நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. வில் பவர், கான்ஃபிடென்ஸ், சென்ஸ் ஆஃப் ஐ, இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. வில் பவர் என்ன? நான் சின்ன வயசில் இந்த ஆர்ம் ரெஸ்லிங் ஆடுவாங்க தெரியுமா, ஸ்கூலில் விளாடினேன். ஒரு பையன் வீக்காக இருந்தான், வாடா ஆர்ம் ரெஸ்லிங் ஆடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா தான் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் தோத்துட்டேன். எனக்கு புரியல, அவங்ககிட்ட ஆர்ம் ஸ்ட்ரென்த் இல்லைப்பா, இல்லவே இல்லை. அவன் எப்படி ஜெயிச்சானே புரியல. அவன் சிரிச்சுட்டு இருந்தான். டேய் சொல்டா, சிரிக்காத சொல்லு, நான் எப்படி தோத்தேன்னு எனக்கு புரியலண்ணா. உங்ககிட்ட ஆர்ம் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் வில் பவர் இல்லை. ஆர்ம் பவர் இருக்குது, வில் பவர் இல்லைன்னா. வில் பவர்னா என்ன? நான் சாதிப்பேன், கண்டிப்பாக சாதிப்பேன், நான் செய்வேன், அதான் வில் பவர். என்னால் செய்ய முடியுமா? என்னால் முடியாது, நீங்கள்லாம் கிரேட்டு, ஐயப்பா சார்னா கிரேட்டு, நாங்கள்லாம் சாதாரணமாக, இதெல்லாம் வில் பவர் கிடையாது. நம்மலாம் அப்படியே 10 பேரை கூட சேர்க்கறது, நம்மளாலாம் முடியாதுப்பா, இந்த பஸ்ஸில் இருக்கிறோம் நம்மலாம் சாதாரணம், அவங்களாம் கிரேட்டு, அவங்கன்னா இவ்வளோ பெரிய பிரமிட் கட்டினாங்க நம்ம ஊர்லலாம், இதெல்லாம் வார்த்தையே கிடையாது. எல்லாரும் இறைவன் படைப்பில் சேம் தான், எல்லாருக்கும் அதே தான் இருக்குது, அதே சக்கராஸ் தான் இருக்குது, அதே சோல் தான் இருக்குது, அதே ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிக்கிறாரு, ஒரு பாம்பு தூங்கிட்டு இருக்கு, ஒரு பாம்பு டான்ஸ் ஆடுது, அவ்வளோதான். ஒரு குண்டலினி மேலே இருக்குது, ஒரு குண்டலினி கீழே வந்துருக்கு. எல்லாராலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் படைப்பில் நம்மளோட குணங்கள் என்ன, நம்மளோட நேச்சர் என்னன்னு பாருங்கள். உங்களால் நல்லா எழுத முடியுமா? நல்ல புக்ஸ் எழுதுங்க. நல்லா படிக்க முடியுமா? நல்ல செஷன்ஸை கொடுங்க. நல்ல ஐடியாஸ் வருதா? 10 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி ஃப்ரீயாகவோ இல்லைன்னா காசை வாங்கி அது ஐடியாஸை கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் ஒழிஞ்சிட்ருக்கேன் உள்ள, அதை அன்லீஷ் பண்ணணும். பயந்திங்கனாலும் பண்ண முடியாது, வில் பவர் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு தான் சொன்னேன் நான், இந்த மணிப்பூரகத்துக்கு சன்லைட் எவ்வளோ இம்பார்ட்டன்னா உங்கள் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். என் பையன் படிக்க மாட்டேன்டா, அப்படியே லேசியாக இருக்கான்னா தூக்கிட்டு போய் உட்கார வைங்க சன்னில் 10 நிமிஷம் டெய்லி. அவன் ஓடுறானா இல்லையான்னு பாருங்கள், அந்த சுறுசுறுப்பு வந்துடும். நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சோடனே பயங்கரமாக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்குறவங்க இருக்கீங்களா? எந்திரிக்கவே முடியாது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அப்படி யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க. நோ ஷை சொல்லியிருக்காங்கல்ல, என்கிட்ட ஓப்பன் பண்ணலன்னு இங்கே ஓப்பன் பண்ண போகிறீங்க. இருக்கா? என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், அவ்வளோதானா? 4 அலாரம் வைப்பேன், பாத்ரூமில் ஒரு அலாரம் வைப்பேன், என் பொண்டாட்டி ரூமில் ஒரு அலாரம் வைப்பேன், செருப்பள்ளி அடிப்பா. எத்தனை அலாரம் வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் அலாரம் வச்சு எல்லாரும் தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க. இவன் எந்திரிக்கணுன்ட்டு எல்லாரையும் எழுப்பிடுறான். இவன் சோமரித்தனத்தை விடணுன்ட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி காலையில் ஃபுல்லு டிஸ்டர்பன்ஸ் தான். வில் பவர் இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ வில் பவர் இல்லை. ஏதாவது செய்யணும்னா கூச்சம், எனக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லை. நான் ஒரு நல்ல மியூசிஷியன், நல்லா வாசித்தேன்னா இன்றைக்கி. உண்மையை சொன்னோன்னா நான் பெரிய இளையராஜாவோட ஃபேனு. தினமும் அவர் பாட்டு இன்றைக்கும் கேட்கலன்னா நான் தூங்கவே மாட்டேன். காலையில் வரப்போ கூட ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்தேன். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்தில் எத்தனை கேள்வி, ஆடும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். எவ்வளோ அர்த்தம் இருக்கு. நேற்று நைட்லேருந்து இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பியூட்டிஃபுல் சாங்ஸ். இது கேட்கலன்னா தூக்கம் வராது, ஜாலியாக கேட்டுட்டு இருப்பேன். என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கு தமிழ் தெரியாது, அந்த பாட்டு கேட்டு சில தமிழ் கற்றுக்குறாங்க. நல்லா இருக்குப்பா தமிழ் பாட்டு அப்படின்ட்டு. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான்ப்பா சின்ன வயசுலேருந்து என்னோடய கோலு. எப்படி மெடிடேஷன் டீச்சரானே எனக்கே தெரியாது. ஸ்கூலில் பேண்டில் இருந்தேன். ட்ரம்பெட்டு, ட்ரம்ஸு, கீபோர்டு, கிட்டாரு, பியானோ எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவோம். பெஸ்ட்டு மியூசிக் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டு. ட்ரம்பெட் நான் கையில் எடுத்துக்கினா மொத்த ஸ்கூல் என்ன தான் பார்க்கும், அந்த அளவுக்கு மியூசிஷியனு. சித்தார் கற்றுக்கிட்டேன் 3 வருஷம். இப்போ சந்தூர் 5 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். வோக்கல் நேச்சுரலாக வந்தது. இவ்வளோ மியூசிக்னாலே எங்கள் அப்பா சூலம் எடுப்பார். ஏன்னா அவரோட தப்பு கிடையாது. அவர் மியூசிக்னா என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த கல்யாணத்தில் ஸ்டேஜில் ஒரு கும்பல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, என் பையன் எங்கே போய் இங்கே நின்றுடுவான், எவனாவது சொந்தக்காரன் கல்யாணத்தில் ஆர்கெஸ்ட்ராவில் போய் நின்றுடுவான் பயத்திலேயே எங்கள் அப்பா என்ன மியூசிக் விடலை. அது கிடையாது, பெரிய உலகம் இருக்குன்னா அவருக்கு அதுதான் தெரியும். கடை, வீடு, ஃபங்க்ஷனு, அவருக்கு வேறு என்ன தெரியும்? ஸோ அங்கே போய் நின்றுடுவான்ற பயத்தில் என் மியூசிக்கில் ஆப் வச்சிட்டாரியா.
பியானோ கிளாஸுக்கு அனுப்பலை, எல்லாத்துலேயும் உட்கார வச்சிட்டாரு. எங்கேயுமே நான் அலோவ் பண்ணல. ஆனால் எப்போ எனக்கு ஜாப் வந்ததோ நான் பெங்களூரு போனேன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். சின்ன வயசில் கிடைக்கலாம், நான் ஏன் கஷ்டப்படணும்? இப்போ இருக்க டைமு, இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ அதே மியூசிக்கு 10 பேரை தியானத்தில் உட்காரதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோடய சந்தோஷம். நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்த முதல் நாளே வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் வாசித்தா அங்கே ஒருத்தராக தியானம் செய்யணும், இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். அவ்வளோதான். ஏன்னா என்னோடய இசை வந்து மற்றவங்களோட மனசை மட்டும் குஷிப்படுத்தக்கூடாது, அவனோட ஆன்மாவும் அவன் நோக்கவும் அது ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன். இந்த வில் பவர், கான்ஃபிடென்ஸ், சென்ஸ் ஆஃப் ஐ. உங்கள் வில் பவர் கம்மியாக இருக்குது, உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா உங்கள் சர்க்கிளில் தேடுங்க. எவனாவது ஒருத்தர் இருப்பான், எதையும் யோசிக்க மாட்டான், இறங்குவான், இறங்கி பண்ணுவான். பார்த்தீங்களா? அவங்ககிட்ட போய் உட்காருங்க, அவன் உங்களை புஷ் பண்ணிவிடுவான். என் மச்சான் வந்து கையில் ₹1 கூட இல்லை அவர்கிட்ட. அப்படி இருந்தவர் இன்னைக்கு கோடீஸ்வரர். ஏதாவது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போய் நைட் அவர் வீட்டில் உட்காருவேன், அவ்வளோதான். நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்பாரு. நான் சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு ஐடியா கொடுப்பாரு. அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போய் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், அவ்வளோ புஷ் எனர்ஜி இருக்கும். அவங்க கூட இருந்தாலே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓடுறவங்ககிட்ட போய் நீ நின்னானா ஓட வைப்பான், உட்காந்தவன் போய்ட்டு உட்காந்தவன் நீயும் உட்காருன்னு உட்கார வச்சுருவான். வில் பவர் இல்லைன்னா ஓடுறவங்க கூட இரு, அவனை ஓட வச்சுருவான். அப்படி தேடணும். யார் இவங்கெல்லாம்? இவங்க எல்லாமே உங்கள் குரு இல்லை. பாட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு, உன்னோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு ஒரு குரு, உனக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு குரு, வித்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு. அதுதான் குருக்கள். ஒரே ஒரு குருலாம் கிடையாதுங்க. சமையல் கற்றுக் கொடுக்கலாம், அவங்க ஒரு குரு. நானும் நல்லா சமைப்பேங்க, நல்லா சமைப்பேன். ஏன் இது எங்கே கற்றுக்கிட்டானே? என் குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். 50 பேருக்கு சமைச்சிருக்கேன் ஒரு வாட்டி. ஆனால் சென்னையில் எங்கள் வீட்டில் கிச்சனில் அடி வச்சேனே, ஆம்பளைங்களுக்கு என்னடா ஒர்க் இருக்குது, வெளியே போடா, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. பொம்பளைங்க மட்டும்தான் குக் பண்ணுண்டு. அப்படி வீடு அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தப்பு இல்லை. என்ன பருப்பு கிருப்பு பேர் கூட தெரியாது. தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போனேன். அப்படி இப்படின்னாங்க. இல்லை நான் சமைச்சே தீருவேன். அன்றைக்கி நான் என் சமையலை பார்த்து ஜெலசி வந்துச்சு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்க்கல. நீ உள்ளே வந்தால் எல்லாம் உனக்கு ஃபேன் ஆகிறேன், வெளியே போ என் பெரியம்மா, வெளியே போ, நான் சமைக்க தான் நீ சாப்பிட்ணும். கற்றுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். எந்த ஸ்கில்லும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. டிரைவிங்காக கற்றுக்கணும், லேடிஸு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அதாவது தர்மத்தோடு வாழணும், எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுன்ட்டு. இதில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? புக்ஸை படிச்சுட்டு அப்படியே உட்கார போகிறீங்களா? கிளாஸை மட்டும் சொல்லிவிட்டு உட்கார போகிறீங்களா? 4 பேர் கூட நீங்கள் போய் பழகி பிஸ்னஸ் பண்ணியோ இல்லைன்னா பல இடத்துக்கு நீங்கள் போக போக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் என்ன இருக்கோ அது நீங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதா? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணணுன்னா 10 பேர்கிட்ட போங்க. சமநிலை, தைரியம், குலைவில் கோபம் அல்லது பயம், ஆங்கர், ஃபியர் இருந்தாலும், கரேஜ் இல்லைன்னாலும் மணிப்புர சக்கரம் வந்து பிளாக்ட்.